வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில உரிமைகளை பாதுகாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சூரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அசோக் வர்தன் ஷெட்டி, நாகநாதன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு சூரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் அமைப்பின் விதிகளை ஆராய்ந்து குழு மறுமதிப்பீடு செய்யும். மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டவரை மீட்பதற்கும் குழு பரிந்துரை செய்யும் என முதலமைச்சர் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலைக்குழு ஆராய்ந்து காலப்போக்கில் மாநில பட்டியலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பொருண்மைகளை மீட்டெடுப்பது குறித்து வழிமுறைகளை பரிந்துரை செய்தல். மாநில உரிமைகளை காக்க அமைக்கப்பட்டுள்ள குழு அமைக்கும் பரிந்துரைகளை செயல்படுத்த அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என முதல்வர் உறுதி. பசியால் வாடி தவிக்கும் குழந்தைக்கான உணவை டெல்லியில் இருக்கும் ஒருவர் தீர்மானித்தால் தாய் பொங்கி எழுவாள் என்றும் ஆவேசம். மாநில சுயாட்சி குறித்த விவாதத்தில் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக கருத்து சொல்லாமல் வெளிநடப்பு செய்தது கவலையளிப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவின் தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது என்றும் கொள்கை வேறு கூட்டணி வேறு என கூறுபவர்களின் கொள்கை இதுதானா என்றும் கேள்வி. ஆனால் பேசும்போது சொல்வார்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்கள். அதைத்தான் இப்போ சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் கொள்கையா? மாநில சுயாட்சியை மீட்டெடுக்கும் விதமாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து பாஜக வெளிநடப்பு. மாநில சுயாட்சியால் நாட்டின் வலிமை குறைந்துவிடும் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது, இந்த தேசத்திற்கு விரோதமானது, வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல். மே 2ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு. சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி பள்ளியில் மாணவரை அரிவாளால் வெட்டிய சக மாணவர். கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் பென்சில் தொடர்பான தகராறில் தாக்கிய போது ஆசிரியருக்கும் வெட்டு. பாளையங்கோட்டையில் மாணவன் வெட்டப்பட்ட பள்ளியில் வட்டாட்சியரை தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை. மாணவருக்கு 3 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக உதவி ஆணையர் தகவல். தனது 3 பாடல்களை குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியதற்கு இளையராஜா எதிர்ப்பு. 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு தயாரிப்பு நிறுவனத்திற்கு வக்கீல் நோட்டீஸ். மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி மே 8ஆம் தேதி முதல் நடக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண பக்தர்களுக்கு 2 விதமான கட்டணச்சீட்டு அறிவிப்பு. 200 ரூபாய், 500 ரூபாய் கட்டணச்சீட்டை ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை இணையதளத்தில் முன்பதிவு செய்து பெறலாம். அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பெண் தூய்மை பணியாளரை காலணியால் தாக்கியதாக புகார். ஆத்திரத்தில் எக்ஸ்ரே டெக்னீஷியனை நைய புடைத்த தூய்மை பணியாளர்கள். கழிவு நீரை உடலில் ஊற்றி நெல்லை மேயரிடம் மனு அளித்த மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன். தனது மனைவி கவுன்சிலராக உள்ள வார்டில் கழிவுநீர் ஓடை பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டு.
தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைந்ததால் மகிழ்ச்சியில் பிரியாவிடை கொடுத்த மாணவ மாணவிகள். மீண்டும் அதே பள்ளியில் சந்திப்போமோ என்ற ஏக்கத்தில் பிரிந்த சிலர். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான சட்ட நடவடிக்கைக்கு ஆளுநர் ஒப்புதல். ஓரிரு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையேயான சலசலப்பு குறைந்துவிட்டது. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. எந்த குறையும் இல்லை. ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பு குறைந்திருக்கிறது. இரு தலைவர்கள் ஒன்றாக மேடையில் அமர்வார்கள், பேசுவார்கள், மாநாட்டில் பங்கேற்பார்கள். மாநாட்டு பணிகள்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் மற்றும் திருவனந்தபுரத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் நீட்டிப்பு. நெல்லை மேட்டுப்பாளையம் ரயிலும் ஜூன் தொடக்கம் வரை இயக்கப்படும். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்தவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சூரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விதி எண் 110 கீழ் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே மத்திய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்தார். மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் மாநிலங்கள் வளர்ச்சி அடையும் என்றும் இந்தியாவும் வலிமை பெறும் என்றும் கூறினார். இதனை உணர்ந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற பரந்துபட்ட கொள்கை முழக்கத்தினை தமிழ்நாடு தொடர்ந்து முழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் மத்திய மாநில அரசுகளின் உரிமைகள் குறித்து ஆய்வு செய்ய ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழுவின் முக்கிய பரிந்துரைகள் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதன்பின் மத்திய மாநில அரசுகளிடையே உறவுகளை மேம்படுத்திட சர்க்காரிய ஆணையத்தை மத்திய அரசு அமைத்ததாகவும் அந்த ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்த பிறகும் எந்தவித மாற்றமும் இன்றி ஏமாற்றமே தொடர்வதாகவும் குறிப்பிட்டார். அடுத்தடுத்து மாநில பட்டியலில் உள்ள முக்கிய ஆதாரங்களான மருத்துவம், சட்டம், நிதி ஆகியவற்றை மடைமாற்றம் செய்யும் பணிகளை விரைவாக செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மாநில அரசின் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மருத்துவ கல்வியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கேற்பதை உறுதி செய்யும் வண்ணம் இருந்து வந்த நமது கல்விக் கொள்கையினை நீர்த்து போகச் செய்து முழுமையாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் நீட் எனும் ஒற்றைத் தேர்வின் வாயிலாக மட்டுமே மருத்துவக் கல்வி இடங்களை நிரப்பும் முறைக்கு மாற்றப்பட்டுவிட்டது. இந்த நீட் தேர்வு ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாகவும் இந்த நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை களையும் விதமாக இந்த சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது. இந்தி மொழியை ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க முற்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டிய சுமார் 1500 கோடி ரூபாய் மத்திய அரசு விடுவிக்காமல் மாணவர்களின் நலனை வஞ்சித்து வருவதாகவும் முதலமைச்சர் சாடினார். எனவே மொழி, இனப்பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான
திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேலாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள். உயர்நிலைக்குழு தனது இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூரியன் ஜோசப் தலைமையிலான குழு மத்திய மாநில அரசுகளின் உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியலமைப்பின் விதிகளை ஆராய்ந்து குழு மறுமதிப்பீடு செய்யும் என்றும் மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டவரை மீட்டெடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்திட உயர்மட்ட அளவிலான குழு அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வரவேற்று பேசிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததோடு அதிமுக கலந்து கொள்ளாதது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் தங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாத என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று புரியல. அது நமக்கு புரியும். ஆனால் அவர் பேசும்போது சொல்வார்கள், கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்கள். அதை தான் இப்போ தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் கொள்கையா? இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பசியால் வாடி தவிக்கும் குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பது தாய்க்கு தெரியும் என்றும், ஆனால் அதனையும் டெல்லியில் இருக்கும் யாரோ ஒருவர் தீர்மானித்தால் அந்த தாய் பொங்கி எழுவாள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாநில உரிமைகளை காக்கவும் ஒன்றிய மாநில உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான கூறுகளை ஆராய்ந்திடவும் குழுவை அமைத்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், அந்த குழு அளித்திடும் பரிந்துரைகளை செயல்படுத்திட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளார்.